நீண்ட ஒரு நெடிய அரசியல் பயணத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த அரசியல் தலைவராக இருக்கிறீங்க. இப்போ காங்கிரஸ் கட்சியில் நீங்கள் மாநில தலைவராகவும் இருந்திருக்கீங்க, தேசிய அளவுலேயும் உங்களுக்கான பதவிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. தற்போது திருநாவுக்கரசர் எந்த பதவியில் இருக்கிறார் காங்கிரஸ்? இப்போது நான் ஒரு பதவியுமே இல்லை. காங்கிரஸ் கட்சியில் 5 ரூபாயில் மெம்பராக இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை காங்கிரஸ் உறுப்பினராக ஏறக்குறைய எம்பியில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போனதிலிருந்து ஏறக்குறைய 1.5 ஆண்டு ஆகிறது. 1.5 ஆண்டாக ஏறக்குறைய 5 ரூபா மெம்பர்ம்பாங்க, அது மாதிரி அடிப்படை உறுப்பினராக காங்கிரஸில் இருந்து எல்லாம் முன்னாள் அமைச்சர், முன்னாள் தலைவர், முன்னாள் செயலாளருங்கிற பொறுப்பில் இருந்து பணியாற்றிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். ஏன் சார் இப்படி ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டு ஏன் காங்கிரஸ் உங்களுக்கு பதவி கொடுக்காம வச்சிருக்கான காரணம் என்ன? எனக்கு தெரியல. காங்கிரஸில் இருக்கிற தலைவர்கள், மேலே இருக்கிற தலைவர்களை தான் கேட்கணும். ஒரு அமைச்சராக இருந்து சிறப்பாக செயல்பட்டுருக்கீங்க, சென்ட்ரலில் இருந்திருக்கீங்க, நீங்கள் தமிழ்நாட்டுடைய அரசியலில் நிறையா பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குமான்னு தெரியாது. நீங்கள் எல்லா தரப்பட்ட பதவிகளையும் இருந்த ஒரு தலைவர், இன்னும் நீங்கள் ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் தான் இருந்துகிட்ருக்கிறீங்க. காங்கிரஸ் மாதிரி ஒரு இயக்கம் புறக்கணிக்கிறவங்க காங்கிரஸ் மேலே எடுத்து மேலே கோவம் வரவே இல்லையா? இல்லை, காங்கிரஸ் என்ன எப்போ தேவைன்னு அவங்க காங்கிரஸ் தலைவர்கள் கருதுகிறார்களோ அந்த நேரத்தில் பயன்படுத்திக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இப்போதைக்கு என்னுடைய சேவை காங்கிரஸுக்கு உறுப்பினருங்கிற அந்த நிலையிலேருந்து நான் செய்கிற வேலை போதும் அப்படின்னு காங்கிரஸ் மேலே இருக்கிற தலைவர்கள் ஒரு வேலை கருதலாம். அப்படி கருதுவாங்கன்னு நினைக்கிறேன். கருதுறாங்களா இல்லையோ எனக்கு தெரியாது.